இந்த நாட்டில் இப்போ என்ன நடக்குதுன்னா அந்த ராஜாவோட சுயமரம் தான். இந்த மெட்டல் ஃப்ரேம்குள்ள யாரால கரெக்டாக பூந்து வர முடியுமோ அவங்க தான் அடுத்த ஸ்டேஜ்க்கு பாஸ் ஆகுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜா பாஸ் ஆகி வந்த இளவரசியெல்லாம் கடைசியா வர வேண்டியது இந்த ஸ்டேஜுக்கு தான். அதாவது 3 கப்ல ஜூஸ் வச்சிருப்பாங்க, அதுல ஒண்ணுல விஷம் கலந்துருப்பாங்க. எப்பா சாமி, இந்த உயிர் விளையாட்டே எனக்கு வேணான்னு ஃபர்ஸ்ட் இளவரசி எஸ்கேப் ஆகிட்டாங்க. யாரு போனாலும் பரவாயில்ல, நான் இந்த போட்டியில பார்ட்டிசிபேட் பண்றேன்னு செகண்ட் இளவரசி தைரியமா சொல்றாங்க. 3வது இளவரசிக்கு பயமா இருந்தாலும் பதவி மேல இருக்க ஆசையில ஒத்துக்குறாங்க. இப்ப போட்டி ஸ்டார்ட் ஆகுது. 3வது இளவரசி தான் முதல்ல வந்து குடிக்க போறாங்க. வந்தவங்க இல்ல அவளை ஃபர்ஸ்ட் குடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல தைரியமான 2வது இளவரசி வந்து அபக்குன்னு ஒரு ஜூஸை குடிச்சிடறாங்க. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்ல, தைரியமான பொண்ணு தான், சரி ஓகேமா நீ 3வது இளவரசி அடுத்த ஜூஸை குடின்னு சொன்னா இப்பவும் அந்த பொண்ணு தயங்கிக்கிட்டே இருக்கா. 2ல எது விஷம் இருக்குன்னு தெரியாம அந்த பொண்ணு தேம்பி தேம்பி அழுக 2வது இளவரசி வந்து அபக்குன்னு 2 ஜூஸையும் குடிச்சிட்டாங்க. தைரியமான துணிச்சலான இந்த 2வது இளவரசி தான் அந்த நாட்டோட மகாராணியா வந்துட்டாங்க.